திருச்சிற்றம்பலம். சிவபுராணத்தின் 5வது பகுதி. திருச்சிற்றம்பலம். ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிகா நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றாமாம் வையகத்தின் வெவ்வேறு மந்தறிவோம் ஏத்தனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா அமுதே உடையானே. பாடலின் பொருள் விளக்கம். ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்கா நின்ற உன் கருணையினாலே அடியேனுக்கு நீ காட்டிய உண்மை சுரூபத்தை, அந்த காண கிடைக்காத அற்புதமான விஸ்வரூப ஒளியை கண்டபின் இன்ப வெள்ளத்தில் மூழ்கி திளைத்து இருக்கின்றேன். என் உள்ளிலும் தோன்றிய சுடர் ஒளியாய் கூர்ந்த நுண்ணுணர்வாய் துலங்கியவனே, அந்த அண்டத்திலே புவனத்திலே ஆயிரம் மாற்றம் என் உள்ளிலும் ஆயிரம் மாற்றங்கள் பிறப்பித்தவனே, தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் என்று ஐயன் மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார். அடுத்து ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குழம்பின் புக்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணேவோ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் நீ திங்கு வந்து இனப்பிறவி தாராமே. பாடலின் பொருள் விளக்கம். ஊற்றான என்றால் சுனையாகி சுரக்கின்ற நீர். உண்ணார் அமுது என்றால் உண்ணுதற்கான அரிய அமிர்தம். உடையானே என்றால் இந்த அண்டமாகிய பிரபஞ்சம் அனைத்திற்கும் சொந்தக்காரனே என்றும் கூறலாம். அப்படி சுனைகளில் சுரக்கின்ற நீர் போல் என் உள்ளிலும் சுரக்கின்ற அமுதம் நீ, அதுவும் உண்ணத்தை விட்டாத அமுதம் நீ. இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் சொந்தக்காரன் நீயே இறைவா. வேற்று விகார விடக்குழம்பின் உட்கிடப்ப. வேற்று விகார என்பது 96 தத்துவங்களில் புதைந்து இருக்கக்கூடிய காமம், குரோதம் மற்றும் தாதுக்கள் என்பவையாகவும் உடலினுள் தங்கியிருக்கின்றது. எம் ஐயா, இனியும் என்னால் பொறுக்க முடியாது. அரணே, என் அரசே, உன்னை போற்றி புகழ்ந்திருந்து மெய்யடியார் இப்படி மெய்யை உணர்ந்து மெய்ப்பொருளில் தியானித்து எவ்வண்ணம் உன்னில் கலந்து இருப்பார்களோ அவ்வண்ணமே என்னை உன்னில் கலக்கச் செய்க. சிவபோதம் அகன்று ஆன்மபோதம் நீக்கி சிவபோதத்தில் உன்னில் கலக்கச் செய்வாய் என் ஐயனே. மீண்டும் மீண்டும் வினைப்பயனால் பிறக்காமல் சாராமல் தவிர்த்திட வேண்டும் ஐயனே என்று நம் மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார். அடுத்து கள்ளப்புற குரம்பை கட்டவிழ்க்க வல்லானே நல்லுரிலில் நட்டம் பயின்றாடு நாதனே பிள்ளையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே பிள்ளையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. பாடலின் பொருள் விளக்கம். கள்ளப்புறக்குரம்பை கட்டவிழ்க்க வல்லானே. கள்ளப்புலன் என்று சொல்லக்கூடியது அறிவுப்புலன். அதற்கு அறிவுப்புலன் என்று சொல்வதாலே நம் உள்ளிலே தங்கும் அறிவான ஒளியை மறைக்க வேலை செய்கின்றது. அப்படிப்பட்ட புலன்களை தன் கட்டுக்குள் நிறுத்தி ஆட்படுத்தி அதன் மறைப்புக்களை அழிக்க வல்லவன் நீயே என்று மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார். சிறிது நேரம் ஒளியை மறைத்த இருளை
அண்டத்திற்கு காட்டுவது போல நம் உள்ளிலும் ஒளியாக விளங்கும் நாதன் நள்ளிருள் என்ற உடல் இருளில் எந்நேரமும் நடனத்தை பயின்று ஒளியாய் ஒளி நடனத்தை பயின்று என் உள்ளில் ஆடுகின்ற நாதனே என்று ஐயன் மாணிக்கவாசகப் பெருமான் பாடுகின்றார். தில்லையுள் கூத்தனே என்று சொல்லக்கூடிய சிதம்பர தலம் அது ஆகாய தலம். இது புறத்தில் விளங்கக்கூடிய ஸ்தலம். நம் உள்ளிலும் விளங்கும் ஆகாய ஸ்தலமான ஆகுதியில் ஒளியாய் திருநடனம் ஆடும் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே என்று புறத்திலே மதுரைப்பதி ஆண்ட அரசே, மனித உடலில் மதுரைப்பதியாக விளங்குவது அண்ட உச்சி என்ற பதி. தில்லையில் கூத்தனாக தென்பாண்டி நாட்டானாக அமைந்த இறைவா, அல்லல் படும் இந்த மனித பிறப்பை அறுக்கும் இரு கயிர்களை என் உள்ளிலே புதைத்து அதனை இயக்கும் மந்திரம் ஓ என்ற மந்திரம். அது அகாரம் என்ற அ உ, உகாரம் என்ற ஊன் என்று. தயிர்கடைய மத்தினை போட்டு மத்து சொல்வதற்கு இருபுறமும் கயிற்றினை இழுத்து ஆ உ ஆ உ என கயிற்றினை கொண்டு கடையுமாறு இந்த அல்லல் பிறவினை அறுப்பவனே எம் இறைவா என்று மாணிக்கவாசகப் பெருமான் பாடுகின்றார். சீபெருமானுக்கு பிடித்த வாசகர் நம் மாணிக்கவாசகப் பெருமான். உருகி திருவாசகம் பக்தி யோகம் ஞானம் கலந்த கலவை. உருகி பாடும் இந்த திருவாசகம் பக்தி யோகம் ஞானம் கலந்த கலவையாகும். எல்லாவற்றிற்கும் மேல் அன்பே ஊற்றாய் சுனை ஊற்று போல பொங்கி ததும்பும் அமுதம்தான் மாணிக்கவாசகப் பெருமானும் அவர் தந்த இந்த திருவாசகமும். சொல்லற்கு அறியானை சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ள சிவனடிக்கு அல்லோரும் ஏத்த பணிந்து. பாடலின் பொருள் விளக்கம். சொல்லுதற்கு அரிய சொல் ஒன்று இருக்குமானால் அது சிவம் என்ற சொல்லே ஆகும். அந்த சொல் திருவடி என்னும் மெய்யை உணர்ந்து அதனை பற்ற வேண்டிய சொல்லாகும். அதனால் இதுவரையில் யாம் பாடிய, அதாவது அடியேன் பாடிய இந்த பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுபவர், மெய் உணர்ந்து மெய்ப்பொருள் உணர்ந்து கருப்பொருள் உணர்ந்து சிவப்பொருள் உணர்ந்து சொல்லுபவர் சிவப்புறத்தில் சிவனடிக்கீழ் செல்வர். சிவபுரத்தில் சிவனடிக்கீழ் செல்வர். அவரை பல்லோரும் போற்றி பணிவார் என்று நம் ஐயன் மாணிக்கவாசகப் பெருமான் சிவபுராணம் என்ற இந்த பெரும் உயர்ந்த வாசகத்தை, சிவபுராணத்தை முடிவு செய்கிறார். இதுவரை சிவபுராண பாடல் பொருள் விளக்கத்தினை அடியேன் எனக்கு தெரிந்த உண்மையை, அந்த மெய்ப்பொருளை அச்சுப்பசகாமல் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். இதை எம் ஐயன் மாணிக்கவாசகப் பெருமான் திருவடியையும் இதுவரையில் பொறுமையாக கேட்ட அடியார்களாகிய மெய்யடியார்களாகிய உங்கள் திருவடிகளையும் பணிந்து சமர்ப்பித்து மகிழும் உங்கள் மணியையா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.